ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சொன்னதை செய்யும் தேவன். உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு தந்தையும் மகனும் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் தங்களுடைய அன்றாட உணவு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் போராடி கொண்டிருந்தனர். ஒரு நாள் தந்தை மிகவும் சுகவீனமான நிலையில் இருந்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய மகனை நோக்கி, மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். நாளை நம் வீட்டிற்கு கார் ஒன்று வரப்போகின்றது என்று கூறினார். மகன் தந்தையை பார்த்து, தந்தையே, நம் அனுதின சாப்பாட்டிற்கே போதுமான வருமானம் இல்லாத சூழ்நிலையில் கார் வாங்குவது எவ்வாறு சாத்தியமாகும் என்றவாறு கேட்டுக்கொண்டே இருவரும் அயர்ந்து தூங்கிவிட்டனர். மறுநாள் காலை வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்த தந்தை ஒரு மனிதனும் ஜீப்பும் வாசலில் நிற்க கண்டனர். அது மட்டுமின்றி கதவை தட்டின மனிதனை பார்த்து அவர், நீங்கள் யாரை தேடுகின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், உங்களைத்தான் தேடி வந்தேன் என்று கூறினார். தன்னுடைய கையில் வைத்திருந்த ஜீப்பினுடைய சாவியை அவரிடம் தந்து, இந்த ஜீப் நான் உங்களுக்கு தரும் பரிசு, தயவாக இதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். மேலும் அந்த மனிதன் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டான். அதாவது அவர்கள் இருவரும் சிறு வயதில் ஒன்றாக பள்ளியில் படித்திருந்ததாகவும், அப்பொழுது வறுமையில் மிகவும் கஷ்டப்பட்ட போது உண்ண உணவும் உடுக்க தன்னுடைய வஸ்திரத்தையும் தன் நண்பனுக்கு கொடுத்து பாதுகாத்ததின் விளைவாக அந்த நண்பன் நன்கு படித்து வெளிநாட்டிற்கு சென்று நல்ல வேலையில் அமர தேவன் கிருபை செய்தார். இப்பொழுதுதான் நான் தாயகம் திரும்பினேன். எனவே தனக்கு உதவிய தன் நண்பனை பார்க்க வரும் முன் ஷோரூமில் போய் ஜீப் ஒன்றை தன் நண்பனுக்காக வாங்கி வந்தேன் என்று கூறி அந்த ஜீப்பின் சாவியை தன் நண்பன் கையில் கொடுத்தார். அது மட்டுமின்றி அந்த ஜீப்பினுள் $50,000 இருப்பதாகவும் கூறினார். ஆனால் அவருடைய நண்பரோ என்ன செய்வதென்று தெரியாமல் வியப்பினால் திகைத்து கொண்டு நின்றார். தான் முந்தின நாள் இரவு தன் மகனிடம் கூறினதை நினைவு கூர்ந்தார். தேவனின் ஆச்சரிய வழி நடத்துதலை எண்ணி தேவனுக்கு நன்றி கூறினார். பிரியமான தேவ ஜனங்களே, சூழ்நிலைகள் எதுவாயினும் அவருடைய பராக்கிரம கரம் நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தும். ஒப்புவிப்போம் நம்மை அவருடைய கரங்களில். அன்புள்ள பிதாவே, உம்முடைய தெய்வீக வழிநடத்துதலுக்காக நன்றி என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.